கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா முதலாவது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:29 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உபரபா உபரபரா ரிகஷபரபரபரபரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. உமாராரா 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 ஒப்பரவா ஒப்பரவரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். இவினாரா 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 இப்பனாரா இப்பனாரா இதநகராரா நகராரா. மூல்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மல்மடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பாராரா 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 அபராரா அபராரா மிக சபராரா சபராரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. மாறார் மாறாரா மாறாரா நகராரா நகராரா நக நகனார நகனாரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். வாசிப்பம்மா. ஏசாயா முதலாவது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் விரும்பின கார்வலி மரங்களின் நிமித்தமும் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்பின் நிமித்தமும் நாணம் அடைவீர்கள். வெட்கம், நாணம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ஷேம், SHAME. இந்த ஷேமுக்கு ஒரு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டிமா, ATIMA, அட்டிமா. வழக்கமா ஒரு வார்த்தை டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது. டிஸ்கிரேஸ், அதுக்கு அட்டிமாங்கிறது தான் கிரேக் வார்த்தை. சரி, அந்த அட்டிமாங்கிறதுக்கு பைபிள் எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமர் முதலாவது அதிகாரம் 22வது வசனம். 1:22. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி பைத்தியக்காரராகி. இந்த பைத்தியக்காரர் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு வெக்கம் மானம் இது இருக்காது. ட்ரெஸ் போட்டிருப்பானா, போட்டிருக்க மாட்டான், ஜாலியா ஹாப்பியா இருப்பான். அவன் நினைப்பான் நம்ம பெரிய ஞானி, வெரி பிரில்லியன்ட். ஆனா அவனுக்கு வெக்கம் இருக்காது. அதனாலதான் அட்டிமாங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். டிஸ்ஹானர் அல்லது டிஸ்ஹானர்,
ஹானர், டிஸ்ஹானர். அஷேம்ட், வெட்கப்படுவார்கள். இதற்கு நாம 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல, 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல தாவீது தனது முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலில் நடக்கிறார். தன்னுடைய மகன் அப்சலோம் கொலை செய்ய வர்றார். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்துருச்சு. இழந்து அவர் முகத்தை மூடிக்கிட்டார். அவர் ராஜா இருப்பது எப்படி கெத்தா நடந்திருப்பாரு. அப்படி வெறும் காலில் நடக்கும் போறத இங்கதான் அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, அட்டிமா. அட்டிமா. 2வது வார்த்தை அஷி. 2வது வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ASI, அஷ். அதே அஷ். சீமா, ACHUNE, AIS, அஷ். CHUNE. இது மற்றவர்களால் வருகிற ஒரு காரியம். இப்ப அப்சலோம் வராம இருந்தாருன்னா இவருக்கு இந்த நாணம் வந்திருக்காரு. இங்க நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தெரிந்து கொள்றாங்க. கர்வாலி மரம், தோப்பு தெரிந்து கொண்டு அங்க போய் அவங்க விக்கிரகத்துக்கு போய் ஆராதனை, இது இவங்க செய்யறாங்க. ஆனா அஷோன், அஷோன், AISCHUNE, டிஸ்ஹானர், ஆஷேம் எப்ப வரும் அப்படின்னு மற்றவர்களால். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 சாமுவேல் 17:23. அகிதோப்பேல். அகிதோப்பேல் தாவீதுடைய ஆலோசனைக்காரங்க. பயங்கர ரெஸ்பெக்ட் தாவீது கொடுத்து வச்சிருந்தார். அகிதோப்பேல் ஒன்னு சொன்னார்னா அது கரெக்டா இருக்கும். ஆனா இந்த அகிதோப்பேல் கட்சி மாறிட்டார். தாவீது பக்கம் இருந்தவர் அப்சலோம் பக்கம் போயிட்டார். அப்சலோம் பக்கத்துல போய் அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லீட் பண்றேன் ஒரு 300-400 போர் சேவர்களை நான் ரகசியமா தாவீதை காட்டுக்குள்ள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன். தாவீதுக்கு தெரியாது நான் வர்றது. போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஆரம்பத்துல நீ வந்துருவ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமாக ஓடுவாங்க காட்டுக்குள்ள. ஓடி 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 ஒரு ஸ்டேஜ்ல விடாய்த்து போயிடுவார்கள். விடாய்த்து போனா இது கண்டு ஓடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பலன் இருக்காது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் நேரா போய் தாவீதை நான் கொலை செய்வேன். எனக்கு முடியும். ஆனா பச்சைபாலுடைய பேத்தி அந்த ஒரு கோவம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கொலை செய்வேன். நான் தாவீதை கொலை செய்துட்டேன்னா எல்லா வீரர்களும் செதறி ஓடி போயிடுவாங்க. இது ஒரு பிளான், இது பெஸ்ட் பிளான். ஆனா தாவீது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே அகிதோப்பேலுடைய ஆலோசனையை அதமாக்குன உடனே அப்சலோம் இது வேண்டாம் அப்படின்ட்டு வேற ஒரு பிளான் பி எடுத்துக்கிட்டாரு. அதனால இவர் ரொம்ப சோகமாயிட்டார். இப்ப இவருக்கு ஒரு வெட்கம். இந்த வெட்கத்தை தான் அஷ்டோம் அப்படின்னு பார்க்க. அஷ்டோம் சின்ன அசிங்கமா பாக்குறாங்களே. பைத்தியக்காரன், அவன் ட்ரெஸ் இல்லாம போறான், இவங்க விக்கிர ஆராதனைக்காரங்க இவங்க போய் செஞ்சாங்க, அது இவங்க பண்றது. ஆனா அஷோன் அகிதோப்பேல் நாண்டு கொண்டு செத்தான். சரி, 3வதாக ஒரு வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கணும். அது என்ன? என்ட்ரோப். ENTROPE, என்ட்ரோப். இது என்னன்னா வசனம் வாசிச்சா தான் இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்ட்ரோப். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லி, இது வேற ஒரு இருக்காது. அதாவது இந்த குருது சபையில் இருக்கிறவங்க பயங்கர சண்டைக்காரங்களா இருக்காங்க. ஒரு பிரச்சனை உடனே கோர்ட்டு கேஸ்ல போட்டு அந்த ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பவுல் கடிதம், உனக்கு வெட்கம் உண்டாக நான் எழுதுகிறேன். அப்ப இவங்க செய்யற காரியம் மறைந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வெளியே கொண்டாடுறேன் பாருங்க அப்படின்னு. பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் பேசி ஒப்புரவாகணும்
தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நீ போறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் சொல்லியிருக்காரு. அதை நீ ஃபாலோ பண்ணாம ஒரு புற ஜாதியா அவனுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை அப்படி ஒரு ஜட்ஜிட்ட போய் இந்த காரியத்தை நீ செய்யணும். ஒரு தடவை மதுரை பக்கத்துல ஒரு பெரிய ஆலயத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் செய்தி கொடுக்கறது கொஞ்சம் யாழியா போயிட்டு என்னை கூப்பிட்டவர் பின்னாடி என்னை அழைத்து கொண்டு போகிறார். அங்க ஒரு சின்ன ஒரு இடம், அதுல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்காரங்க இந்த சர்ச்சில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு சொந்தம், ஆனா நாங்க இந்த இடத்த வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க அதில் தங்கியிருந்தாங்க, ஆனா வித்தவர் அதையும் சேர்த்து எங்களுக்கு வித்துட்டாரு, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு, டாக்டர் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு, அவங்கள அங்க காலி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அவங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய ஆலயம், அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வெட்கம் உண்டாகும்படிக்கு இது ஒரு கேவலமான ஒரு காரியம். இதுக்கு பேரு என்ட்ரோபி. என்ட்ரோபி. சரி, இது 3 காரியத்தை நம்ம சொல்லிட்டோம். 4வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே அஷோ. அந்த அஷோங்கிறது அதான், அது மாற மாட்டேங்குது. அஷோ அஷோ மோசூன். மோசூன் ASCHO அஷோ. அது கரெக்டா அப்படியே வச்சுக்கிறீங்க. மோசோன் MOSUNE. இது என்னன்னா நிர்வாணம். ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது நிர்வாணம், ஷேம். இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 16, 15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு விழித்து. இது இப்ப தாவீதுக்கு வந்த பிரச்சனை வேற, அப்சலோம்னால வந்துச்சு. குருத்து சபையில இருக்கிறவங்க அவங்களால வர்ற பிரச்சனை போய் ஒரு ஜட்ஜிட்டு போய் நிக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, நீங்க தேவ தூதுகளின் நியாயம் இருக்கணும், உங்களுக்கு தெரியுமா, இந்த சின்ன விஷயத்துல போய் இப்படி பண்றீங்களே. ஆனா இது என்ன ஷேப்னா, நோ ட்ரெஸ். ஆண்டவர் என்ன ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாக இருந்தாலும் அதை உணரல. ஏன் உணரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்திருந்தார். அது என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்க, சங்கீதம் 104வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஒளியின் வஸ்திரத்தை ஆண்டவர் தரித்து கொண்டிருந்தார். அவர் தரித்து கொண்டிருந்தார்னா அவர் சாயல உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு அதை கொடுத்திருப்பார். ஆனா அதை தரித்துட்டு இருந்தாங்க, நல்லா ஜாலியா இருந்தாங்க, ஆண்டவர் போல இருந்தாங்க. சாத்தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை உருவிட்டான். அப்புறம் நிர்வாணியாகப்பட்டனால அப்பதான் உங்களுக்கு உணராங்க நிர்வாணினா என்னன்னு சொல்லி. அந்த நிர்வாணியத்தான் நம்ம ஆஷிமோசோன் அப்படின்னு பார்க்கணும். ட்ரெஸ் இல்லாத ஒரு நிலைமை. இந்த ஒளியின் வஸ்திரத்தை. சரி, 5வது கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம படிக்க போயிடும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்க்ரோஸ். அஸ்க்ரோஸ் AI. Yes, அஸ்க்ரோஸ் HROS. இந்த அஸ்க்ரோஸ் என்னன்னா மோடஸ்டி அப்படிங்கிறாங்க. மோடஸ்டி, பியூரிட்டி. மாடஸ்டி, பியூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெண்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க இந்த தோடை அளவுக்கு பெண்கள் ஒரு ட்ரெஸ், குட்டி கால் ராய் போட்டிருக்கேன். ஏன் நான் வீட்டில் போட்டிருப்பேன், நீளமா முழங்கால் வரை இருக்கும். காலைல வாக்கிங் போவேன், காலைல ஃபுல்லா கவராக இருக்கு எனக்கு. ஆனா தொட வர தெரியுறாப்புல இந்த பெண்கள், கொஞ்சம் வயசான பொண்ணுகளும் இதே மாதிரி போட்டுட்டு நடப்பாங்க. அதைத்தான் அஷ்க்ரோஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அஷ்க்ரோஸ் இவங்களாகவே மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு தங்களை அவமானப்படுத்துகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இங்க வெட்கம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு 5 காரியத்தை. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டி முடிக்க போயிடும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, தலையிலே முக்காடு போட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். முக்காடு போடலன்னா நீயே உன்னை அவமானப்படுத்துகிற. ஃபுல் ட்ரெஸ் இருக்குது, இல்ல என்ன சொல்லணும், ஃபுல் ட்ரெஸ்
ப்ளஸ் இருக்குது. ஆனா முக்காடு இல்லாம ஜெபம் பண்றவங்கள குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஆண்களுக்கு முக்காடு தேவையில்லை, ஏன்னா அவர்கள் ஆண்டோடைய சாயல உண்டாக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு முக்காடு தேவை, ஏன்னா முடி நீளமா வளர்த்துருக்காங்க. இந்த முக்காடுங்கிறது ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஆனா நான் ஒரு நாள் எங்க சபையில் ஒரு யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அக்கா முக்காடு போட்டு இந்த அளவுக்கு மூடியிருக்கா. மூடிட்டு சின்ன ஸ்பேஸ் வழி அப்படி நடந்து வந்தார் உட்காரு. ஆச்சரியமாச்சு, அப்படியே உள்ள சந்தோஷமாச்சு. யாருன்னா எங்களால் காணக்கூடிய முடிய அளவுக்கு தன்னை மாற்ற முடியிருக்காங்க. நான் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஒரு முறை சொல்லக்கூடாது நினைச்சு இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வாலிப பெண் முன்னாடி வீட்டில் சங்கடம் நடத்துவேன். ஒரு டேபிள் சேர் நான் போட்டு உட்காந்துருப்பேன். இந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி கழுத்தை குனிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஒழுங்கா போய் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிட்டு வா, இல்லைன்னா வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னேன். பாதி பிரஸ்ட் வெளியே எடுத்து நான் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். காரணம் அவ மாடஸ்டின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அது அவளை கனவீனப்படுத்துவது. எபேசியர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல, எபேசியர் 5:12. அவர்களால் ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் காரியங்கள் சொல்கிறது அவலட்சணமை. இந்த அவலட்சணத்தை தான் ஆஷ்க்ரோஸ் அப்படின்னு இவங்களுடைய காரியத்தை வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம எபிரேயர் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். எசாயா 1வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கோம். 1:29. ஃபர்ஸ்ட், கார்வழி மரங்கள், தோப்பு விக்கிரங்கள், இது புறஜாதியாருடைய வழிபாடு. புறஜாதியாருடைய வழிபாடு. ஆனா இது யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு இது உள்ள வந்துருச்சு. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கீ வசனம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்தி முழுவதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நியாயாதிபதி 6வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிதியோனை பார்த்து, கிதியோனுடைய தகப்பனார் இந்த மாதிரி ஒரு தோப்பு விக்கிரத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு வணங்கிட்டு இருக்காரு. இதுதான் இஸ்ரேலுடைய கோத்திரத்தில் வந்தவங்க. அதை ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா என்ன செய்ய சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அன்று ராத்திரிலே கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளிலே 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. என்ன அவமானமா இருக்கு பார்த்தீங்களா? இவன் இந்த வாசனம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 29வது வசனம் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதை தோப்பை வெட்டி போட்டு ஒரு பாஸ்டர் நாகர்கோவில்ல ரொம்ப ரொம்ப இப்ப அவர் மதிச்சிட்டார். ஜாய்சன் அவர் பேர். அவர் பையன் சூப்பரா செய்தி கொடுக்கிறார். ஜாய்சன் அவர் இந்த வசனத்தை அழகாக இருதயத்திலிருந்து சொல்லிக் கொடுப்பார். என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், அநேக அம்மாமார்கள் வருவாங்களாம், ஐயோ என் மகளுக்கு வயசாகுது, கல்யாணம் ஆகல, எனக்கு கவலையா இருக்குன்ட்டு உடனே இந்த வசனத்தை எடுக்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாராம், ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில 7 வயதான 2ஆம் காளை கொண்டு. 7 வயதான என் வயசு என்னன்றது நான் அவங்கள்ட்ட 10வது முறை சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு தெரியும் என் வயசு என்னன்னு தெரியும். ஆனா இந்த காளைக்கு 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியும் சார். அப்புறம் 2ஆம் காளைங்கிறார். அப்ப அது அம்மா அப்பா ஒரு காலை போட்டுட்டு 2வது பிறந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வயசை அறிஞ்சிருக்கிறார், உங்க மக்களுடைய வயசு அவருக்கு தெரியும். சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ ஆண்டவர் ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 26 வசனம். இந்த கற்பாறை உச்சியிலே ஒரு பாங்கான ஒரு இடத்தை உன் தேவனாய கர்த்தருக்கு பலிபடுத்திக்கிட்டு, அதாவது பாங்காலுடைய பலிபீடத்தை உடைச்சிட்டு 2ஆம் காளையை கொண்டு போய் அதை நீ வெட்டி போட்டு தேவனு தோப்புடைய கட்டளையை தகன பலியாக இருக்கிறது. பொழுது கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரை கூட்டிட்டு
தனியா போக முடியாது. ஏன்னா எல்லா தோப்பையும் வெட்டணும். கர்த்தர் தான் சொன்னபடியே அந்த ஊர் மக்களுக்கு பயப்படாம செய்தார். பகல்ல செய்யாம நைட்ல செய்தார். அந்த ஊர் மக்கள் காலையில் தோப்பு வெட்டப்பட்டது பழி இருக்கிறது கண்டு இதை யாரு செய்தாலும் 10 பேர்ல யாராவது நியூஸ் வெளியில விட்டுட்டான். இது யோவாசின் குமாரனையே கிதியோன் செய்தார். அப்ப அவனை வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் சாகணுங்கிறாங்க. ஆனா போவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிறத அனைவரையும் பார்த்து, நீங்கள் பாகலுக்காக வழக்காடுங்கள், நீங்களும் அதை ரட்சிப்பீர்கள், அவன் என்ன செய்யட்டும், இதை எடுத்து செய்யட்டும் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குற வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, நீங்கள் விரும்பின கார்வாலி மரம். இந்த கார்வாலி மரம் இருக்கிற இடத்துல அவங்க ஒரு தோப்பு விக்கிரம் வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாணம் அடையல. அப்ப அன்னைக்கு 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எபிரேயர்ல. ஒன்னு வெட்கம், இன்னொன்று நாணம். சரி, இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த கருவாலி மரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல அது ஓக் அப்படின்னு இருக்கு. OAKS, ஓக். இந்த ஓக்ங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 57வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோட மோகத்தை வெந்து பள்ளத்தாக்கு கண்மலையை விடுப்பிலே கீழ் பிள்ளைகளை கொன்று போடுவீர்கள். பள்ளத்தாக்கில் வளவளப்பான சிலைகளை உங்கள் பங்கா இருக்குது. பானபலியை செலுத்து, இதுல எனக்கு பிரியப்படுவேனா அப்படிங்கிறார். ஆண்டவர் பிரியப்படாத ஒரு காரியத்தை இங்க செய்யலாருங்க. ஆண்டவர் நான் உன்னை வெட்கப்படுத்துவேங்க, நீ நாணம் அடைஞ்சிருவ அப்படிங்கிறார். சரி, எசேக்கியேல் 6வது அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 6:13. அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகத்துக்கும் மதுர வாசனையான தூபம். மதுர வாசனை ஒரு அகர்பத்தி இருக்குது. பல வகையான அகர்பத்தி இருக்கு. அகர்பத்தி நான் கொடுத்து நம்ம ரூம்ல வாசமா இருக்கு. ஆனா அது தூபம் காட்டக்கூடாது. தூபம் காட்டின ஸ்தலமாகிய உயர்ந்த சகல மேடுகளும் பருவதங்களில் உள்ள சகல சிகரங்களிலும் எல்லாத்தையும் நான் அனுசுவேன், நான் அதை அழிச்சு போடுவேன். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இது. சரி, ஒரு மரத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டை பார்க்கணும். ஓசியா பக்கம் 105:2. ஓசியா 4:13. அவர்கள் மலையுச்சியிலே பலியிட்டு மேடுகளிலும் கர்வாலி மரம், இதான் ஓக், கர்வாலி மரம், புன்னை மரம், அரச மரம், அவை நிழல் நல்லது என்று தூபம் காட்டுது. இதன் நிமித்தம் உங்கள் குமாரர்கள் வேசித்தனமும் மருமகள் விபச்சாரம் செய்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்டை கொடுத்து, இந்த மரத்துக்குள்ள தான் எனக்கு என்ன செய்ய பலி செலுத்திக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இத மோசி மூலமாக கட்டளையாக கொடுத்திருக்கிறார். கட்டளை எடுத்துக்கோங்க. உபாகமம் 12வது அதிகாரம் 2 12:2 உபாகமம். நீங்கள் துரத்தி விடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்து உயர்ந்த மலைகளில், இன்னைக்கு உயர்ந்த மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனி மலை உயர்ந்த மலை. எந்தெந்த மலை ஹைட்டா இருக்கோ அங்க போய் ஒரு கடவுளை வச்சிருக்காங்க, அங்க ஒரு தோப்பு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளதான் அவங்க கடவுளை வழிபடுவாங்க. மலைகளும் மேடுகளும் பச்சை முற்றிலும் அழித்து, இதைத்தான் கிதியோன் சொன்னதை அழிச்சு போற்று. அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்கெல்லாம் சுட்டு ஒரு சாம் ஜிபத்து. ஒரு தடவை ஒரு பயங்கரமான ஒரு கதை எனக்கு சொன்னார். கதை எனக்கு கேசட்ல இருந்துச்சு. ஒரு ஊர்ல மெசேஜ் கொடுக்க போயிருக்காரு. சின்ன ஊர், பெரிய ஊர் கிடையாது. மெசேஜ் முடிஞ்சிருச்சு. அப்ப ஒரு வாலிபர் எங்க வீட்டுக்கு வரணும், நான் ஏசப்பாவை நான் எப்படி வழிபடுறது அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு டைம் இருந்துச்சு. போப்பா, நான் கூட போனார். வீட்டுக்கு போனா ஒரு
ஜீசஸ் உடைய சிலை ஒரு படம் இருக்கு. அது யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு படத்துல ஜீசஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அதுதான் இவர் சொல்ற அந்த படம் ரிலீஸே ஆகலன்னு சொல்லி இந்த பையன் அந்த போட்டோவை எடுத்து அழகா ஃப்ரேம் போட்டு அதுல இந்த மாதிரி எல்லாம் தூவெல்லாம் காட்டி இப்படித்தான் ஏசப்பா வணங்குவேன் அப்படின்னா அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் ஜீசஸ் ஆக்கின படத்தை வச்சு கும்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. சரி பாருங்க, உபாகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ட இடங்கள்லாம் நீ உன் சர்வாங்க தங்கள்படி எரிச்சு உன் கோத்திரங்களில் ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துல மாத்திர போய் எரிச்சிடும். அவர் கட்டளை விடுறபடிதான் நிச்சயம் தான் கட்டளை, நீங்க மாறவே கூடாது. உபாகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 16:21 நீ தேவனாய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலி பீடத்தண்டை யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். யாதொரு சொல்ல தோப்பை உண்டாக்காத அப்படின்னு இருக்காரு. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா தெரிந்து கொண்ட எங்கது இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அழகா பிளான் பண்ணி, அதனால அவங்க வெட்கமடைவார்கள், நானும் அடைவார்கள். இவர்கள் கீழ்ப்படிந்தாங்களா? எஸ், கீழ்ப்படியவில்லை. வாசிப்போமா? ஏசாயா 65 3. அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தமும் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கல்களே தூபம் காட்டி பிரேத குளிர உட்கார்ந்து பாலான ஸ்தலத்திலே பன்றி இறைச்சி எதெல்லாம் பிடிக்காதோ அத்தனை தூக்கி நீ செய்ய நான் வெட்கம் அடைய வச்சு நானும் அடைய பண்ணிருவேன். அது என் கையில் இருக்குது. ஏசாயா 66:17 தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொடுக்கிறாங்க. தங்களை தாங்களேன்னா ஒரு ஆசாரியர் வச்சிருப்பாங்க. அந்த ஆசாரியர் என்ன செய்வார்னா அவங்க சில ப்ரொசீஜர்ல அவங்களாவே வழி செலுத்திருப்பாங்க. தோப்புக்கள் நடுவிலே ஒருவர் தாங்களே ஒருவர் பின்னாக சுற்றி எடுத்துக் கொள்வார். பன்றி இறைச்சியும் அருவருப்பையும் எலியும் சாப்பிடுவார்கள். ஏகமாக சங்கரிப்பிடும். இப்படிங்கிறார் தொலைச்சு முடிய. சரி, எரேமியா 2வது அதிகாரம் 20வது. எரேமியா 2:20 பூர்வ காலம் தொடக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நீ அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆகிலும் உயரமான பேசித்தனம் பெறுகிறேன். உன்னை முற்றும் நாற்குல திராட்சை செடியாக வச்சேன், ஆனா ஆகாத படிக்க மாட்டேன். ஆண்டவருடைய கண்கள் ஆராதனை அவர் நோக்கி போங்க. ஆனா சாத்தா என்ன செய்வானா அதை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இதுல ரிஸ்கே இருக்கக்கூடாது. 3வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 3:6 யோசியா ராஜாவின் நாட்களில் அந்த நாட்களில் நடந்ததை கோட் பண்றார். கர்த்தர் என்னை நோக்கி சீர்கெட்ட இஸ்ரவேல் எனப்பட்ட செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மறைகள் பச்சையான சகல மரத்து கீழே போய் அங்க வேசித்தனம். இந்த வேசித்தனம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ஷுவல் கிடையாது, ஆண்டவரை வழிபடுறதை தவிர விக்கிரத்தை போயிட்டாங்க. இது ஒரு பாவம். ஏசாயா 30:22 ஏசாயா 30:22 உன் சுரூபங்களையும் மூடிய வெள்ளி தகடுகளையும் உன் விக்கிரகத்தின் பொன் ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து சீ போ என்பாய். அப்பொழுது ஆண்டவர் ஆச்சரித்து மழை பெய்கிறார். நீ செய்ய நான் உன்னை ஆச்சரிப்பேன், ஆனா இங்க உன்னை நான் வெட்கமடைய செய்வேங்கிறார். ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனம். மூடன் இனி தாயாளன் என்று சொல்லப்பட்டான். ஏனென்றால் அந்த மூட உள்ள இருதயத்திலிருந்து 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல செயல் கர்த்தர் ஆதரவு இருப்பார். அவர்களை காத்து. இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரகத்துக்கிட்ட போகாம ஆண்டோடைய காரியத்துல இருக்கிறவர்கள் மட்டும்தான். பறந்து காக்கிற பட்சியை போல
45:16. ஏசாயா 45:16. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாக கலங்கி போவார். முடிச்சிட்டார். ஒரே வார்த்தையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கலக்கம். ஒரு வசந்த வாசி நம்ம அந்த செய்தி முடிக்க போகிறோம். ஓசியா பக்கம் 1059. ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனம். 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களுக்கு தயவாக அங்கீகரித்தாலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். பலியை செலுத்திட்டு இருக்காங்க, அன்றே நாங்க வரோம். உதடுகளின் காலினால் துதி பார்க்கிறோம். இதுனா ஒரு அருமையா இருக்கு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வெட்கப்படுத்துகிற தேவன் ஐயா, நாணமடைய செய்கிற தேவன் ஐயா காரியத்தை. ஆனால் எங்களுடைய வாயிலிருந்து துதி சத்தம் வார 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 உடைய கிருபை பரத்திலிருந்து இறங்கி வருவதற்காக நன்றி கச்சா. பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.